ரிக்வேத விதான பிரக்ரியான்னு ஒரு கிரந்தத்துல என்ன சொல்றான்னா, ராஜாக்களுக்கு அந்த காலத்துல பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கும் போது இந்த ரிக்க தான் சேவிப்பாளாம். இந்த ரிக்க சேவிச்சுட்டு தான் அதுக்கு பட்டாபிஷேகம் நடக்குமா. அப்படிலாம் சேவிக்கிறது உண்டான்னு கேட்டா, சாஸ்திரத்தை நம்பி வாழக்கூடிய தேசங்கள் ஒரு காலத்துல இருக்கும்போது இதை சேவிப்பா. இப்போவும் நீங்க பார்த்தீங்கன்னா ராம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுதான் பிற்பெயராக வைத்து தாய்லாந்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள் இருக்கா. சிற்றம் சிறுகாலே வங்கக்கடல் கடைந்தான்னு திருப்பாவையில் இருக்கக்கூடிய கடைசி 2 பாசுரங்களை சேவித்துதான் அவளுக்கு பட்டாபிஷேகம். தாய்லாந்துல, நம்ம தாய்லாந்துல இல்ல, வேற தாய்லாந்து. இவங்க மேல எடுக்கிறார் அஸ்மின் ராஷ்டிரே. அதனால குபேரனுடைய அனுகிரகம், மணிநாசகாவுடைய அனுகிரகம், கீர்த்தியுடைய அனுகிரகம் யாருக்கு கிடைக்க வேண்டும்? அஸ்மின் ராஷ்டிரே, நம்ம தேசத்துக்கு கிடைக்கணும். ஜனபதே கர்மபூமி பிராதுர்பூதா, நன்ன உற்பத்தமாக வேண்டும். கீர்த்தி யசஹா கோஷம்பா ரித்திம், எல்லா ரித்திம்ஸ் இந்த இடத்துல எடுக்கிறார் இல்லையா. பிராதுர் பூதோஸ்மி ராஷ்டிரேஸ்மின் கீர்த்திம் ரித்திம் ததாதுமே. ரித்திம்னா என்னங்கிறார்? சர்வபோக்ய சமிருத்தி, அஷ்டைஸ்வர்ய சமிருத்தி. எவ்வளவு மங்களகரமா இருக்கு பாருங்க. எல்லா நல்லதும் நடக்கும். பாவிகளே அப்படின்னு நான் சொல்றதுக்கு பதிலா எல்லா நல்லதும் நடக்கும்னு சொல்லிட்டு அவ்வளவு நன்னா இருக்கு. அதனால்தான் இன்றைய பாசுரமே அப்படிதான். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கு இன்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பயது ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையள் உகளா பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. 3வது பாசுரத்துக்கு ஏத்த மாதிரி இங்க சொல்லிருக்கு பாருங்க. கீர்த்திம் ரித்திம் ததாத்துமே, எனக்கு குடு அப்படின்னு கொடுத்தோம். சரி, இப்ப லக்ஷ்மி சஹஸ்ரத்துல ஒரு விஷயம் சொல்றார். இந்த இடத்துல பாருங்க, தேவசகான்னு ஒரு வார்த்தை வருதா. தேவசகாக்கு எப்படி அர்த்தம் வச்சுக்கணும்னார். இந்த இடத்துல என்ன சொல்றார்? தேவசக, தேவனா அந்த இடத்துல அக்னின்னு வச்சுக்கோ, தேவசகன்னா வாயுன்னு வச்சுக்கோ அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. தேவசக அதான ஒண்ணு. கீர்த்தி, கீர்த்தி என்கின்ற மகாலட்சுமி. மணின்னு சொன்னா அந்த இடத்துல அக்னி அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்ட்டார். மணினா அக்னி, தேவசகன்னா வாயு. மணியுடைய சகன் தேவசகன் வாயு. அச்சா, இப்ப வாயுவும் அக்னியும் யாருக்கு கைங்கரியம் பண்றா? கீர்த்திஷ்ச. இது 2வது விதமான இன்டர்பிரிட்டேஷன். அதனால இவா 2 பேரும் தாயாருக்கு கைங்கரியம் பண்றா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்கோ அப்படிங்கிறார். 8வது ரிக்கு. க்ஷுத்பிபாசாம் மலாம் ஜேஷ்டாம் அலக்ஷ்மீம் நாசயாம்யஹம் அபூதிம் அசமிருத்திம் ச சர்வாம் நிர்ணுத மே கிருஹாத். க்ஷுத், அதாவது வைத்தியர்கிட்ட போனா அவர் முதல்ல ஏதாவது ஒரு வியாதின்னு சொல்லின்னு போறோம்னு வச்சுங்கோ. அது என்ன வியாதின்னு தெரியாது. அவர் இனிமேதான் அதை கண்டுபிடிக்கணும். நம்ம நாடி எல்லாம் தொட்டு பார்த்துட்டோம், நம்ம திருமுகத்தெல்லாம் பார்த்துட்டோம். அவர் கேட்பார், என்ன கேட்பார்னா பசி இருக்கான்னு கேட்பார் இல்லையா. ஏன்னா வைத்திய சாஸ்திரத்துல பசி இருந்துடுத்துனா உடம்பு க்ஷேமம்னு அர்த்தம். பசி இல்லைன்னு சொல்லிட்டாதான் அவளுக்கு ப்ராப்ளம். ஆனா சாஸ்திரத்துல என்ன தெரியுமோ, வேர்வை சிந்தறது. இப்ப வேர்வை சிந்தறதும் ரொம்ப வசதி. அதுக்காகவே ஒரு யந்திரப்பட்டி எல்லாம் இருக்கு. நீங்க அது உள்ள போய் உட்கார்ந்துட்டேன்னா அதுவே உங்களுக்கு வேர்வையை வர வச்சுடும். அப்ப அதை வர வச்சுடுத்தனா உடம்பு க்ஷேமமா இருக்கு, இதெல்லாம் சொல்றா. ஆனா சாஸ்திரப்படி அந்த வேர்வை வந்துடுத்தான அலக்ஷ்மி இருக்கான்னு அர்த்தம். சார் அப்படின்னா we should not sweat. You can sweat, உடனே தொடச்சுக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். இது எப்படி தெரியுதுன்னா, ஸ்ரீமத் பாகவதத்துல சுதாமா வரார் குச்சேலன். அவருக்கு வேர்வை சிந்தறது. பாவம் நடந்த கால்கள் நொந்தவோ நெடுங்க ஞால மேலமாய் பாவம் நடந்து வரார். அப்படியே அவருக்கு வேர்வை சிந்தறது. அலக்ஷ்மியும் இருக்கு. அவர் வீட்டுல 27 குழந்தைகள். சுஷீலாஜி நன்னா யாராத்துலயோ பொறி அவெல்லாம் வாங்கி கட்டி கொடுத்து அமைச்சிருக்கா. இவர் வந்த உடனே கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னு எங்க ஆச்சாரியன் கேட்பார். ருக்மிணியை கூட்டு இவருக்கு சாமர கைங்கரியம் பண்ணுனாராம். ஏன்னா சாமர கைங்கரியம் பண்ணா அந்த வேர்வை காலியாகும். வேர்வை போனால்தான் உன்னுடைய அனுகிரகம் கிட்டும்னு சாஸ்திரம். அதனால அவளுக்கு எவள் ஒருவள் அலக்ஷ்மியை போக்குபவளோ, சம்ஸ்கிருதத்துல அந்த வியுத்பத்தி படி பார்த்தேன்னா திதின்னு பேர் அவளுக்கு. The one who helps eradicate inauspiciousness or Alakshmi, Diti. அதனால்தான் நம்ம கஷ்டோத்திரத்துல வரும் அதிதீம் ச திதீம் தீப்தாம் வசுதாம் வசுதாரிணின்னு வருது இல்லையா. அதனால இந்த இடத்துல க்ஷுத்து அசனேச்சா, பசி, பசி பசின்னு இருக்கக்கூடிய க்ஷுத்து. பிபாசா, ஜலம் குடிக்கணுங்கிற அந்த தர்ஸ்ட் இருக்கு இல்லையா, தாகம். அடுத்தது மலாம், எது ஒன்று ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறதோ, இந்த மாதிரி அழுக்கு கஷ்டம். அழுக்கு இருந்தாலோ பசி இருந்தாலோ தாகம் இருந்தாலோ இதெல்லாம் அலக்ஷ்மி இருக்கக்கூடிய இடமாம். அப்படின்னா என்ன சார், பசிக்கவே பசி கூடாதா? கரெக்டா பசின்னு நம்ம நினைக்கும் போது சாப்பாடு இருக்கணும். பசினே உட்கார்ந்துன்றதா லக்ஷ்மி தானதானிய சமிருத்தி இல்லைன்னு தானே அர்த்தம். அதனாலதான் க்ஷுத்
பிபாசா மலாம், இதெல்லாம் காரணம் யாரு? அலக்ஷ்மி, ஜேஷ்டா. அதனால க்ஷுத் பிபாசா மலாம் ஜேஷ்டாம் அலக்ஷ்மீம் நாசயாமியகம், இதெல்லாம் போற்றி ஒழிக்க வேண்டும். ஆழ்வார் ரொம்ப அழகா எடுத்தார், தொண்டரடிப்புடி ஆழ்வார். கருடவாகனன் நிற்க, இந்த இடத்துல எடுக்கிற கருடவாகனும் நிற்க, சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே. சேட்டைனா என்ன தெரியுமோ? ஜேஷ்டைன்னு அர்த்தம். தமிழ்ல இப்போ ஒண்ணுமே இல்ல, தேசிகன் எடுத்தார் புருடன் மணிவரமாக. புருடன்னா யாரு? புருஷன். ஷகாரம் கிடையாது பிராச்சீன தமிழ்ல. அதனால புருடன் மணிவரமாக, பொன்னாமூல பிரகிருதி மருவாக மான் தண்டாகன்னு எடுத்தார். அதனால புருஷன் புருடன், ஜேஷ்டா சேட்டை. அதனால சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே. தொண்டரடிப்புடி ஆழ்வார் கேட்டார், ஸ்ரீயப்பதியான நாராயணன் ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனா காட்சி கொடுக்கும் போது கருட வாகனத்துல கருடவாகனும் நிற்க, சேட்டை தன் மடியகத்து, நீ ஜேஷ்டாவையே பார்த்துட்டு இருக்கியே, சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே. அவ செல்வம் கொடுப்பான்னு உட்கார்ந்துட்டு இருக்கியே, கொடுக்கவே கொடுக்க மாட்டா, ஸ்ரீயப்பதி தான் கொடுப்பார். அதனால க்ஷுத் பிபாசாம் மலாம் ஜேஷ்டாம் அலக்ஷ்மீம் நாசயாமியகம் அபூதிம் அசமிருத்திம் ச. அபூதிம்னா என்னன்னு கேட்டார். ஏன் சார் ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லணுமான்னு கேட்டா, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். இப்போ பொதுவா ஒரு அர்த்தம் இந்த டிரான்ஸ்லேஷன் புஸ்தகத்துல எல்லாம் பார்த்தேன்னு, இப்போ நான் ஒரு 1/2 மணி நேரம் சொல்லியிருப்பேன், அதுல ஒரே வரியில இருக்கும், the hunger, the thirst and the distress shall die gone by thou's grace இப்படின்னு ஏதாவது ஒரு மேக்வெல் ஏதாவது எழுதி வச்சிருப்பார். என்ன சொல்றாருன்னு நமக்கு புரியாது, எது இதுல ஹங்கர், எது இதுல. இதனால பாருங்க, அபூதிம்னா என்னன்னு எடுக்கிறார். அசம்பத்திம், அனைஸ்வர்யம், வீட்டுல கேட்டது இல்லாது. இப்ப நம்ம ஒரு ஆத்துக்கு போறோம், கொஞ்சோண்டு அரிசி இருக்குமா, ஐயோ நேத்து தான் தீந்துது. பருப்பு இருக்கா, இனிமேதான் வாங்கணும் அப்படிங்கிற இடமே இருக்காதான். யாராவது பருப்புன்னு வந்து கேட்டா இதோ இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வருமா. அதனால அபூதிம் அசமிருத்திம். இப்போ இது வீட்டுக்கு மட்டும் வரணுங்கிறதுல, போன ரிக்குல பாருங்க, அஸ்மின் ராஷ்டிரேன்னு வந்து கொடுத்தா தேசத்துக்கும். இப்பதான் அண்மையில ஸ்ரீலங்கா கேட்டுதே, எங்களுக்கு கொஞ்சம் ரூபா வேணும், கொஞ்சம் நாங்க கஷ்டப்படுறோம். அப்ப நம்ம என்ன இருக்கணும், கொடுக்குற நிலைமையில இருக்கணும். இப்ப இந்த தடுப்பூசி எல்லாம் போடும்போது எவ்வளவு தேசத்துக்கு கொடுத்தோம், ஒருத்தரும் ரொம்ப நன்றி நன்றின்னு சொல்றா இல்லையா, அப்படிதான் ஒரு தேசம் இருக்கணும். வாங்குற நிலைமையில பொதுவா இருக்கவே கூடாது, கொடுக்கிற நிலைமையில தான் இருக்கணும். அப்படின்னா தேசம் சமிருத்தியா இருது. எப்ப சமிருத்தி ஆகும், நம்ம ஸ்ரீ சுக்தம் சொன்னாலோ கேட்டாலோ. அதனால அசமிருத்தி. இன்னொரு தேசத்துக்கும் அந்த ஸ்ரீயோட அனுகிரகம் இருக்கு. ஒண்ணுமே இல்லை, ஒரு நம்ம ரொம்ப இந்த நோயால கஷ்டப்படும் போது கென்யா என்ன பண்ணிட்டு தெரியுமோ, டீ நிறைய அமைச்சுது. நம்ம யோசிப்போம், என்ன சார் கென்யா கிட்டேந்து வாங்க வேண்டிய நிலைமையா? அப்படி பார்க்க கூடாது. அவளால முடிஞ்சது, அவா கிட்ட இருக்கிறத கொடுக்கிறா இல்லையா, அதை தானே நான் சமிருத்தி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது அசமிருத்திம் அனபிவிருத்திம் சகல போக்ய விருத்தி ராகித்யம் தனதானிய ஸ்வர்ண ரூபியாதி சமிருத்தி விகாதினி. அதனால எது ஆத்ம குணத்துக்கு நாசம் கொடுக்கிறதோ, அப்பேற்பட்ட நாஷ்யமும் தாரித்திரம் தான், அதையும் போக்கடிப்பவள் தாயார். சர்வாம் நிர்ணுதமே கிருஹாது, அவளுடைய அனுகிரகத்தால், ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தால் இனிமே பசி, தாகம், அழுக்கு, தனதானிய அசமிருத்தி இதெல்லாம் எதுவுமே இருக்காதுன்னு பிரார்த்திக்கின்றார். இது ரொம்ப அழகா பராசர பட்டர் ஒரு ஸ்லோகத்துல எடுக்கிறார். இந்த ஸ்லோகத்தை நம்ம பொதுவா புரிஞ்சுக்கணுமே ஒழிய, பொதுவா ஏன் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிடுறேன். முதல்ல அர்த்தம் சொல்லிடுறேன், இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்க கூடாதுங்கிறதையும் பார்த்துடலாம். ஏகோ முக்த பத்ர பிரச்சலமணி கதாத்காரி மௌளிர் மனுஷ்யோ திருப்யா தந்தாவளஸ்தோ நகணயதி நதான் யக்ஷணம் க்ஷோணிபாலான் யத்தஸ்மை திஷ்டதேன்யஹ கிருபணமசரணோ தர்ஷயன் தந்தபங்கி தத்தே ஸ்ரீரங்கராஜ பிரணயினி நயதோ தஞ்சிதான் அஞ்சிதாபியாம். வெண்மைங்கிறது எதுல இருக்கணுமோ இருக்கணும், எதெல்லாம் வெள்ளையா இருக்கணும்னு ஆண்டாள் ரொம்ப அழகா எடுக்கிறா. அதாவது பல்லை நன்றாக வெளவெளேர்னு வச்சுக்கணும். இந்த பல்லு இருக்கு இல்லையா, அது நன்னா வெளவெளேர்னு இருக்கணும். அதுக்கு ரொம்ப அழகா வேடிக்கை மட்டவிலாச பிரஹசனம்னு அந்த காலத்துல ஒரு நாடகம் நம்ம பல்லவ தேசத்துலதான் எழுதியிருந்தா, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த நாடகம். அப்ப பௌத்தாளுக்கும் சனாதன தர்மத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரு சின்ன ஊடல் இருக்கும் இல்லையா, அதுக்கேத்த மாதிரி எழுதியிருக்கா. ஒரு பௌத்தர், அந்த பௌத்தர் வரார், எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரு வைதிகர் கேட்கிறார், என்ன கொஞ்சம் பல்லெல்லாம் கொஞ்சம் செவந்து இருக்கே, அவர் ஒரு சன்னியாசி வேற, பல்லெல்லாம் செவந்து இருக்கே, எப்படி செவந்ததுன்னு. இல்ல வெத்தலை போட்டேன்னு. வெத்தலை போடுறது ஒன்றும் தப்பு கிடையாது, என்ன சன்னியாசி போடக்கூடாது. ஆச்சா,
எதுக்கு வெத்தலை போட்டேள்? இல்ல நேத்து ராத்திரி கொஞ்சம் மாம்சம் பக்ஷித்தனதுனால எனக்கு வெத்தலை போட வேண்டிய நிலைமை வந்துருத்துனார். எதுக்கு மாம்சம் சாட்டேள்? இல்ல கொஞ்சம் தீர்த்தபானம் பண்றதுனால சாட்டுட்டேன். நான் சொல்றது 1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாடகத்துல இது வருது. எப்படி ஒரு சன்னியாசி இருக்காருன்னு அதுல கேட்கிறார். ஏன்னா பல்லுங்கிறது வெள்ளையா இருக்கணும். ரெண்டாவது யாரு நம்ம இப்போ இப்போ அதாவது உபநயனம் ஆயிருக்கு அப்படின்னா அந்த பூணலும் பார்க்கறதுக்கு வெள்ளையா இருக்கணும். சன்னியாசிகள் அவளுடைய தண்டத்துல ஏகதண்டமோ திருதண்டமோ மேல பட்ட அதாவது அந்த துவஜ பட்டம்னு ஒண்ணு இருக்கும், ஒரு வஸ்திரம், அதுவும் வெள்ளையா இருக்கணும். வேஷ்டி வெள்ளையா இருக்கணும். அதனால வெள்ளை வெள்ளை வெண்மைன்னு இருக்கணும். ஒருத்தர் ஒரு ராஜா பவனி வராராம் ஆனையில பவனி வரும்போது முக்தாத பத்திரம் அவர் போட்டு இருக்கிறதுலாம் முத்தா இருக்கான், மேல கொடையா இருக்கான், முத்து கொடையா இருக்கான், அவ்வளவு நன்னா இருக்கான் பாக்குறதுக்கு. கீழே ஒருத்தர் நின்னு பாக்குறார். கீழே நின்னு பார்க்கக்கூடியவருக்கு வேஷ்டி கிழிஞ்சிருக்கு, வரவருக்கு பளிச்சுன்னு இருக்கு. ஏன்னு கேட்டார் இந்த வியாக்கியாத்தா. சொன்னார், ஒத்தருக்கு உன்னுடைய அனுகிரகம் கிடைச்சிருக்கு, ஒத்தருக்கு கிடைக்கலன்னு. எதுக்கு நான் இதை தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்னு சொன்னேன்னா, பணமே வாழ்க்கையாகி விடுமா, பணம் இல்லை என்றால் குணம் இருந்தால் போதுமே, இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இந்த இடத்துல சோகத்தின்படி மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்காத வரைக்கும் குணம் போறோம்போ, கிடைச்சுடுத்துனா குணமும் இருந்தா நன்னா இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால மகாலட்சுமியுடைய அனுகிரகம் ஒத்தருக்கும் தேசத்துக்கும் கிடைக்கணும். யோசிச்சு பாருங்க, ஒரு 10 பேர் மட்டும் செல்வந்தர்களா இருக்கா, ஒரு 100 பேர் ஏழையா இருக்கா, ஆனா அந்த தேசம் சரியா ப்ராக்ரஸ் பண்ணலன்னு அர்த்தம். there is lot of disparity அர்த்தம். அதனால இந்த ரிக்கை சேவித்தால் எல்லா விதமான தாரித்ரமும் போகும். அதனால இந்த ஸ்ரீசுக்தத்துல இருக்கக்கூடிய இந்த ரிக்குக்கு அவ்வளவு மதிப்புண்டு. அடுத்தது 9வது ரிக்கு, கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்திய புஷ்டாம் கரீஷினீம் ஈஸ்வரீகும் சர்வபூதானாம் தாமிஹோபஹ்வயே ஸ்ரீயம். கந்தத்வாராம் ரொம்ப சுலபமான அர்த்தம் எடுக்கிறார். பரிமள திரவிய யுக்தாம், ரொம்ப ஆச்சரியமான திரவியங்கள். பொதுவா சாக்தத்துல அம்பாளுக்கு தூபம் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அம்பாள் சன்னதியெல்லாம் ரொம்ப தூபம் போடுவா. அவளுக்கு தூபம்னா ரொம்ப பிடிக்கும். தாயார் கந்தத்வாராம், நல்ல வாசனை அவளுக்கு பிடிக்குமா. இந்த வாசனை பிடிக்கும்ங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, தாயார் எங்க இருக்கா கேட்டாதான் சார் தெரியும். எங்க இருக்கா? பெருமாளுடைய மார்புல இருக்கா, கரெக்டா? பெருமாள் எங்க இருக்கார்? அவர் வைகுண்டத்துல இருக்கார், எல்லா இடத்துலயும் இருக்கார், நமக்குள்ளயும் இருக்கார். சரி, அதே பெருமாள் தானே ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹா நாகபரியங்க முத்சிருஜே யாகதோ மதுராம் புரியும் மதுரால பிறந்தார். அந்த குழந்தை சிறு குழந்தையாக இருக்கும் போதுதான் பூத்தனான்னு ஒத்தி வந்தா. வெளிப்பட்டிருக்கா? அவ பிஹெச்டி பண்ணிருக்கா. என்ன சார் பூத்தனா பிஹெச்டி? அவ டாக்டர் பூத்தனா. சுகபிரமம் எடுக்கிறார், பூதனா சா பாலகாதினி. அவ இது ஸ்பெஷலைசேஷன் பண்ணிருக்கானா, குழந்தைகளை கொல்றதுல ஸ்பெஷலைசேஷன். அதான் சா பூதனா பாலகாதினி. அவள் ஒரு அழகிய பெண் ரூபம் தரித்து முலைக்கு வெளியே விடத்தை தடவிக்கொண்டு வந்தாள். குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று நினைத்தாள். கண்ணன் ஓன் அழறர். ஏன்னா he wanted to grab her attention. மத்தவாளை எது கொல்ற, நீ என்கிட்ட வான்னு. கிருஷ்ணரை தன் மடியில் வைத்துக் கொண்டாள். அப்போ கிருஷ்ணர் வெளியே இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு அகோர பசி, க்ஷுத்பிபாசாம் அலாம் ஜேஷ்டாம்னு அவருக்கு ஒரே பசியை தீர்த்து கொள்ள வேண்டும், தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முலைக்கு வெளியே இருக்கக்கூடிய விஷத்தெல்லாம் எடுத்துட்டார். இப்போ அந்த குழந்தையை பார்த்த பிறகு கொல்லணும்னு வந்த பூதனாக்கு கூட தாய்மை வந்தது. For a moment she assumed she is the mother. At that point in time her affection was so much stimulated that she started lactating, she started secreting milk. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கான்னு நான் யோசிப்பேன். ஏன்னா ஒரு பெண் கர்ப்பம் தரிச்சு அந்த குழந்தைய பெத்தாதானே பால் சுரக்கும்னா, எனக்கு மெடிக்கல் சயின்ஸ் தெரிஞ்சவா யாரோ ஒருத்தர் சொன்னா கேலக்டோரியான்னு ஒன்று இருக்கான். அதுல என்னன்னா, there are certain rare occasions where the lady can actually secrete milk without even delivering the child. அதனால பாலை சுரந்தாள். பெருமாள் பால் இழுத்தார். முதல்ல விஷம், அடுத்தது பால். இழுத்தார் இழுத்தார் இழுத்தார். ஹிருதய கமலத்துல அந்த ரந்திரம் வழியா அந்த ஜீவாத்மாவும் சேர்ந்து வந்துடுத்து. கொல்லல, இழுக்கும்போது ஜீவாத்மா வந்துடுத்து. ஏதோ பூதனா வதம்லாம் நம்ம சொல்றோம், பூதனாதி சம்ஹாரம் புருஷோத்தமவதாரம் ஷீதல ஹிருதய விஹாரம் ஸ்ரீருக்மிணீதாரம் சேத ஸ்ரீ பாலகிருஷ்ணம் பஜரே. எல்லா ஆச்சாரியாலும் பூதனா வதம்னு விட்டா தப்பு. தேசிகன் சொன்னார், இழுத்தார், ஜீவாத்மாவும் வந்துடுத்து.
அவர் தப்பான்னு கேட்டார். ஆம்நாய கந்தருதித ஸ்புரிதாதரோஷ்டம் ஆத்ஸ்லா விலேக்ஷண மனுக்ஷத மந்தஹாசம் கோபாலடிம்பவ புஷம் குஹனாஜனன்யாக பிராணஸ்ய நந்தனம் அவைமி பரம்புமாம்சம். இழுத்துட்டாரா? வலி தாங்காமல் ஓன்னு கதறிண்டு அவ அழுதா. கோபாஷ்ட சம்பூய குஹோபமாக்ஷீம் ஸ்வகோஷ நிர்ஹாதித விஸ்வகோஷாம் கதாசுமைக்ஷந்த நிஷாச்சரீம் தாம் பீமாகிருதீம் பைமரதீம் இவான்யாம்னு விழுந்தா. பெரிய உடல். இந்த விருந்தாவனம் கோகுலத்துக்குலாம் நீங்க இப்ப போனேன்னு வச்சுக்கோ, தெருவெல்லாம் நீங்க மட்டும் போற மாதிரி தான் இருக்கும். கரெக்டா டைட்டா கட்டி வச்சிருப்பா. அதனால அந்த இடத்துல அவ விழுந்தாளா, அவ லிவிங் ரூம் டிராயிங் ரூம் எல்லாம் உடைச்சு பிளந்துண்டு விழுந்தா. யசோதை ஓடி வந்தாள். கிருஷ்ணா எங்கடா நீ இருக்கே அப்படின்னு பார்க்கும். பெரிய உடம்பு. அந்த உடம்புக்கு மேல எங்கேயோ சின்ன ஒரு நீலரத்னம் மாதிரி ஓடிட்டு இருக்கு, எறும்பு மாதிரி ஓடிட்டு இருக்காரு கிருஷ்ணர் அங்க. உடனே ஒரு ஏணியை போட்டு ஏறி அந்த குழந்தையை எடுத்து, இப்போ பெரிய கொஸ்டின், இந்த பாடி எப்படி டிஸ்போஸ் பண்றது? பிச்சுமணி அப்படிங்கிறார். எதிராத்துல இருக்கக்கூடிய பிச்சுமணி, எஸ் நந்தா அப்படிங்கிறார். நீ அந்த பக்கம் இருக்கிற காலை வெட்டு, நான் இந்த பக்கம் கைய வெட்டுறேன். வெட்டுறா வெட்டுறா வெட்டுறா. மலை ஜலம் விழுந்திருக்கணும் இல்லையா? அப்படியே ரத்தம் பீரிட்டு கொண்டு ஒரு துர்நாற்றம் வந்திருக்கணும் இல்லையா? பட்ட திரீல் இல்லேன்னு விட்டார். சந்தனாம் குக்குருன்னு விட்டார். சந்தனத்தை வெட்டினா என்ன வாசனை வருமோ, குக்குருவை எரிச்சா என்ன வாசனை வருமோ அந்த வாசனை வந்ததுன்னார். ஏன்னா அவ உடம்புல திருமேனில தன் அதரத்தை வச்சவர் கிருஷ்ணர். அதனால பவித்ராணாம் பவித்ரம்யோ மங்களானாம்ச மங்களம். சரி, பவித்திரம் ஆயிடுத்து. வாசனை எப்படி வந்தது? கிருஷ்ணர் மார்பில யார் இருக்கா? மகாலட்சுமி. மகாலட்சுமி யாரு? கந்தத்வாராம். ஆச்சா? அதனால துராதர்ஷாம் கேனாபி தர்ஷித்தும் அசக்கியாம். எவள் ஒருவள் அசுரர்களால் தன்னுடைய சக்தியால் அடைய முடியாதவளோ, எவள் ஒருவள் தன்னுடைய பெருமையால் குணங்களால் தேவர்களுக்கு அடையப்பட முடியாதவளோ, அப்பேற்பட்டவளுக்கு துராதர்ஷாம் அப்படின்னு பேரு. கந்தத்வாராம் கந்தவதீம் பிருத்திவி ரூபா அல்லது கந்தவதி பிருத்திவி. அது என்ன படம்? பாரதி ராஜா மண் வாசனை அவர் தானே எடுத்தார். மண் வாசனையா? அவர் இல்லையா? அவர் எடுக்கல. யாரு? அவர் தான். மண் வாசனை. மண் வாசனை கந்தவதி பிருத்திவி. வேதம் படிச்சிருக்கார் அவர். அதனால கந்தவதி பிருத்திவி. ஏன்னா கந்தவதி பிருத்திவி மண்ணுக்கு வாசனை உண்டு. கந்தவதி பிருத்திவி. மண்ணாக இருப்பவள் யார்? பூமி தேவி. பூமி தேவி யார்? ஸ்ரீதேவியினுடைய அம்சம். அதனால கந்தத்வாராம் பூமி ரூபமாகவும் இருப்பவள். கந்தசப்தேன லக்ஷ்மி சமாராதனோபகரண பூதானி புஷ்ப தூப தீப நைவேத்யானி சமாராதன கிரியா லம்பபூதானி சர்வான் உபலக்ஷந்தே அப்படின்னு வியாக்கியானம். அதனால கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்திய புஷ்டாம். தாயார் ஒருத்தரை பார்த்தா அவளுக்கு புஷ்டி ஏற்படும். மறுபடியும் நம்ம பெருமாளுக்கு போலாம். ஏன்னா பெருமாள் இதெல்லாம் பண்ணிட்டாருன்னா தாயாரால தான். ஞாபகம் வச்சுங்க, எதெல்லாம் பெருமாள் நல்லது பண்றாரோ தாயாரால. ஏதாவது கெடுதல் பண்ண மாட்டார். பண்ணா அதுக்கு தாயார் பொறுப்பு எடுத்துக்க மாட்டார். இது ரொம்ப சாமர்த்தியம் தெரியுமா? குட் லீடர் இஸ் த ஒன் who always takes the credit for good things. அப்படி வச்சுக்கலாமா? மேனேஜ்மெண்ட்ல அது தப்பும்பா. கிருஷ்ணர் எது வேணாலும் பண்ணுவார். கிருஷ்ணர் எது பண்ணாலும் நம்ம திரும்பி கேள்வி கேட்க முடியாது. நீங்க ஞாபகம் வச்சுங்க. இப்ப நம்ம ஏதாவது கிருஷ்ணர் ஏதோ பண்ணிருக்காரு, அவர் அப்படி பண்ணாரே, மழை வரும்போது மலையை தூக்கி பிடிச்சார், பண்ணுவோமா நம்ம? அதனால கம்பேரிசனே இல்லை. அதனால அவர் என்ன சொன்னார்? நித்திய புஷ்டாம். நித்திய புஷ்டி எங்க தெரியறதுன்னார், நிறைய மாடுகள் காளியன் இருக்கக்கூடிய தடாகத்துக்கு போய் விஷம் கலந்த அந்த தடாகத்தில் உள்ள ஜலத்தை பருகியதாம். பருகும் போது என்ன ஆச்சுன்னார், அதெல்லாம் கீழே மயக்கம் போட்டு விழணும்னு நினைக்கும் போது கிருஷ்ணர் அப்படியே பார்த்துதான். கிருஷ்ணர் அதையே பார்த்துட்டு இருக்காராம். அப்படியே அதுக்கு புத்துணர்ச்சி வந்துதான். போன விஷயம் எங்க போச்சுனே தெரியல, எழுந்து வந்துடுத்து. ஏன்? அவர் பார்த்த உடனே இதுக்கு உயிர் வந்தது. ஏன்னா புஷ்டி கொடுக்கிறார். ஏன் புஷ்டி கொடுக்கிறார்? ஏன்னா மார்பில நித்திய புஷ்டாம் மகாலட்சுமி இருக்கா. நித்திய புஷ்டாம் கரீஷினீம். கரீஷா சுஷ்க கோமயாதிஸ்தத்வதி கவா அஸ்வாதி பகு பசு சம்ருத்தா மிதி யாவத்து. என்ன சொல்றார்? பசுக்கள் போடக்கூடிய சாணம், சாணத்தினால் பூமிக்கு நல்ல ஒரு ப்ராஸ்பெரிட்டி வருது இல்லையா? எப்படின்னா இட் ஆக்சுவலி ஆக்ட்ஸ் லைக் அ மென்யூர் தானே. அதனால காம் பசு மட்டும் நினைச்சுக்காத, அஸ்வங்கள், மகிஷங்கள், எருமை, குதிரை, அது போடக்கூடிய அத்தனாலையும் பூமிக்கு சமிருத்தி. யோசிச்சு பாருங்க. The concept of having manure to the soil to make it more fertile is not a new concept of agriculture. We have always believed in that. So அதனால இந்த இடத்துல எடுக்கிறார். கரீஷினியும் பூமிக்கு சமிருத்தி சேர்ப்பதும் அவளுடைய அனுகிரகத்தால். அடுத்தது சொல்றார், விருத்திய விச்சித்ய காமோ ஹரித கோமயானு சாயம் பிராதுர் ஜுஹுயாஹாத். ஹரித கோமயேன சாயம் பிராதுர் ஜுஹுயாஹாத் நாஸ்ய விருத்தி க்ஷீயதே. அதனால இந்த பசுக்கள் கொடுக்கக்கூடிய கோமயத்தால் இந்த பூமி சமிருத்தியை அடைகின்றது.
கரீஷினின்னு அர்த்தம் இருக்கா? கரீஷினின்னா இன்னொரு அர்த்தம் எடுக்கிறார். கரீனு ஐஸ்வர்ய, ஆனைகள். கரீனா யானை, கரிகிரி ஒரு கரிகிரி பலயாம் சொல்றோம் இல்லையா? அதனால கரீனா ஆனை, அதனால கரீனு ஐஸ்வர்ய, நிறைய ஆனை கூட்டத்துக்கு தலைவியாகத்தான் இருப்பதால் கரீஷினி. அடுத்தது ஈஸ்வரீகும் சர்வபூதானாம், எல்லா உலகத்துக்கும் ஈஸ்வரி அவள். அஸ்ய ஈசானா ஜெகதா விஷ்ணு பத்னின்னு சாஸ்திரம். அதுக்கு அர்த்தம் எடுக்கிறார். சதுர்முக சிவ சதமக பிரபிருதி தேவாசுர சித்த கந்தர்வ மனுஜாதீனாம் சர்வேஷாம் பூதானாம் நித்யசூரீணாம் ச நியந்திரி.